அவர் மருமகனை வந்து வீட்டுக்கு விருந்தாடி வந்ததாகவும் அவர் கோழி அடித்து குழம்பு வைக்கிறதாண்டி கென் எடுத்து அடித்ததாக பக்கத்தில் இருந்த பிரகாஷ் மேலப்பட்டு இறந்துட்டதா வழக்கு. நம்மளுடைய குடிகாரங்க தனியாக துப்பாக்கி வச்சுருந்தாங்க. இப்போ அது கிடையாது. பழங்குடி மக்களில் வச்சிருந்த துப்பாக்கி இப்போ அதுவும் இல்லை. இப்போ ஹில் ஸ்டேஷனில் இவங்க பெரும்பாலும் இந்த மாதிரியான துப்பாக்கி வைத்திருக்கிறது வாய்ப்பு. நாட்டு துப்பாக்கி சொல்லுவாங்க. துப்பாக்கி வந்து கொலைக்கருவி. நீங்கள் வேறு எந்த கருவி வச்சு கொலை செய்திருந்தாலும் சட்டத்தில் நீங்கள் விடுதலை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. துப்பாக்கிங்கிறது கொலைக்கருவி தான், வேறு அதுக்கு ஆப்ஷனே கிடையாது. எந்த துப்பாக்கியும் பர்மிஷன் கிடையாது, முதல்ல தெரிஞ்சுங்க. எதுவுமே தனி மனித பாதுகாப்பு கொடுக்குற செல்ஃப் டிஃபென்ஸ் கொடுக்குற துப்பாக்கிக்கு அங்கீகாரம் உண்டு. அதுக்கு பெரிய ஃபார்மாலிட்டி. ஒரு நாள்ல நீங்கள் வாங்கிட முடியாது. என்னங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. எளிய மனிதர்கள் வைத்திருக்க விஷயமே கிடையாது. சார் வணக்கம். சார் வணக்கம். துப்பாக்கி சூட்டில் ஒருவர் மரணம் என்கிற செய்தி நேற்று தினம் பதிவாகி இருக்கிறது. தொடர்ந்து தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் இந்த துப்பாக்கி சூட்டால் மரணம் என்பது நிகழ்ந்து கொண்டிருக்கு. குறிப்பா இந்த துப்பாக்கி சூட்டு மரணத்துல பலரும் கேட்கிற கேள்வி, ஒரு துப்பாக்கியை ஒரு தனிநபர் முதல்ல வைத்திருக்கலாமா? வைத்திருக்கணும், என்னென்ன தகுதி இருக்கணும்? இதில் நடந்தது என்ன? இல்லை, இதில் வந்து தங்கராசு என்பவர் தான் இதில் குற்றம் சாட்டப்பட்டவர். சரி. அவர் கல்வராயன்மலை, அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன்மலை இப்போ கூட ஃபேமஸ் ஆச்சுங்க. இந்த சாராய கேஸ்லாம் வந்து பெரிய பஞ்சாயத்து ஆச்சு. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு வில்லேஜ் அது, மலைவாழ் மக்கள்ல. அந்த கிராமத்துலேருந்து நிறைய பேர் செம்மரக்கட்டை வெட்ட அழிச்சிட்டு போயெல்லாம் நிறைய இஷ்யூலாம் பிரச்சனை ஆச்சு. அதில் தங்கராசு என்பவர் அவர் மருமகனை வந்து வீட்டுக்கு விருந்தாடி வந்ததாகவும் அவர் கோழி அடித்து குழம்பு வைக்கிறதாண்டி கென் எடுத்து அடித்ததாக பக்கத்தில் இருந்த பிரகாஷ் மேலப்பட்டு இறந்துட்டதா வழக்கு. முதல் விஷயம் மைண்டில் வச்சுங்க. இதில் 2 டைப் ஆஃப்ஸ் இருக்குது. ஏர்கன் ஒன்று இருக்குது. ஏர்கன்னுக்கு பெருசாக லைசன்ஸ்லாம் கிடையாது. சரி. ஏர்கன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பீச்சில் எல்லாம் சுட்டு விளையாடுறோம்ல, பயத்தங்க மாதிரி உள்ளதை போட்டு அடிப்போம்ல, அது வந்து லைசன்ஸ் எல்லாம் பெருசாக இல்லை. நீங்கள் டாய்ஸ்லேயே வந்துடுவது. சரி, பிராண்டட் டாய்ஸ் தான் அது. அதுலேயும் வந்து இறப்பதற்கான சூழல்லாம் இருக்குது. முதல்ல இவங்க என்ன கன்று யூஸ் பண்ணாங்கன்னு தெரியணும். அந்த கன்னும் வந்து அடித்தாக்க படாத இடத்துல பட்டுச்சுன்னா நம்ம இறந்துருவோம். இப்போ கண் பகுதியில் பட்டுச்சுன்னா உள்ளே போயிடும் புல்லட்டு. இந்த விங்ஸுக்குள்ளே நடுவுல எல்லாம் பட்டுச்சுன்னா உள்ளே போய் பஞ்ச் பண்ணிடும். அதாலையும் ஒரு உயிர் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தொண்டைக்குழி இந்த மாதிரி சில இடங்கள், வயிற்றுல எல்லாம் சரியான இடத்துல போய் பஞ்சா லிவரோ கிட்னி அடிச்சுன்னா கண்டிப்பாக இறந்துருவாங்க. அதை சுடுற விதத்தை பொறுத்தது ஏர் கன்னு. அதுவும் தவறு தான், அஃபென்ஸ் தான். முன்னாடி வந்து .22ன்னு சொல்லுவாங்க. ஒரு முக்கோணம் மாதிரி இருக்கும். அதில் சிங்கிள் ஹெட் டபுள் ஹெட் வந்துச்சு. இப்படி இருக்கும் முக்கோணம், இப்படி இருக்கும் அரண்மனை மாதிரி இருக்கும், இப்படி ஒரு இருக்கும், அடுத்து இப்படி இருக்கும். அது குருவி புறாவெல்லாம் சேர்த்துது அந்த இதில். இப்போ அது தடை பண்ணிட்டாங்க. ஈவன் அது வந்து குருவிக்காரர்களே வைத்திருக்கக்கூடாதுன்னு வந்துருச்சு. இப்போ வச்சிருக்க கூடாது. என்னுடைய குருவிக்காரங்க தனியாக துப்பாக்கி வச்சுருந்தாங்க. இப்போ அது கிடையாது. பழங்குடி மக்களில் வச்சிருந்த துப்பாக்கி இப்போ அதுவும் இல்லை. இப்போ ஹில் ஸ்டேஷனில் இவங்க பெரும்பாலும் இந்த மாதிரியான துப்பாக்கி வைத்திருக்கிறது வாய்ப்பு. நாட்டு துப்பாக்கி சொல்லுவாங்க. நாட்டு துப்பாக்கி பார்த்தீங்கன்னா மகேந்திரா பழைய ஸ்டேரிங் இருக்குல்ல, இப்போ அந்த ஜீப்பே இல்லை, எல்லாம் தார் ஜீப் வந்துருச்சு. ஸ்டேரிங்கே இப்போ இல்லை. இப்போ எல்லாம் தான் நேராக போய் வியூ போய் பிடிக்க ஆரம்பிச்சிட்டுல. ஸ்டேரிங் பாக்ஸ்ன்னு சொல்லி இருக்கும், இவ்வளோ உருண்டையாக இருக்கும். மகேந்திரா ஜீப்பில் பார்த்தீங்கன்னா உருண்டையாகவே இருக்கும், ஒரு பைப்பு, அதில் செட் பண்ணுறது அந்த கன்று. அது மசூலோடு மாதிரி இருக்கும். அது ரொம்ப டேஞ்சரஸ். அது அடிச்சிங்கன்னா அந்த வீடு பிச்சு, இந்த பகுதியே பிச்சு அழுட்டு போயிடும். அது மருந்து அடிக்கிறதே ரொம்ப ஜாக்கிரதை அடிக்கணும். அதில் கையை கொடுத்தவங்களே இருக்காங்க. மருந்து அடிக்க தயாரிக்கும் போதே கை போனவங்களாம் இருக்காங்க. வெளியே சொல்ல முடியாத சூழ்நிலை. சொல்ல முடியாது. என்னன்னு சொல்றது, கொண்டு மிஷினில் கொடுத்துட்டு அதில் கொடுத்துட்டு வைத்தியம் பண்ணிக்க வேண்டியதா, இல்லை ஏதாவது தெரிஞ்ச கிளினிக்கில் வைத்தியம் பண்ணிக்க வேண்டியதா, அதில் விரல் கொடுத்தவங்களாம் இருக்காங்க. எனிஹாவ் துப்பாக்கி வந்து கொலைக்கருவி. நீங்கள் வேற எந்த கருவி வச்சு கொலை செய்திருந்தாலும் சட்டத்தில் நீங்கள் விடுதலை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. துப்பாக்கிங்கிறது கொலைக்கருவி தான், வேற அதுக்கு ஆப்ஷனே கிடையாது. கத்திங்கிறது பழவட்டை கூட கத்தி வச்சிருக்கோம், நம்ம காய்கறி கூட கத்தி வச்சிருக்கோம், அருவமான வீட்டில் யூஸ் பண்ணுறது வச்சிருக்கோம். அதால் வெட்டிட்டா ஏதோ நம்ம வீட்டில் இருந்த வெஃபன்ஸ் எடுத்து வெட்டிட்டோம், அவ்வளோதான். ஆனால் கென்னுங்கிறது ப்ரிப்பேர்டாக உள்ளது, முதல் விஷயம். அடுத்து இவர் சொல்கிறது வந்து கோழியை சுட்டேன் அப்படிங்கிறது. அப்போ இவர் யூஸ் பண்ண கென்னு என்ன? நீங்கள் பெரிய கென்னு வந்து கண்டிப்பாக செதறி போகும், கோழியெல்லாம் தாங்காது. கோழி முயல் இதெல்லாம் செதறி போயிடும். ஏர் கன்னு அல்லது அதை விட தாண்டி இவங்க தோட்டாகன்னு சொல்லுவாங்க. தோட்டா கன்னு, தோட்டாவுமே அலோடு கிடையாது. எல்லாம் எந்த துப்பாக்கியும் பர்மிஷன் கிடையாது, முதல்ல தெரிஞ்சுங்க. எதுவுமே தனி மனித பாதுகாப்புக்கு கொடுக்குற செல்ஃப் டிஃபென்ஸ் கொடுக்குற துப்பாக்கிக்கு அங்கீகாரம் உண்டு. அதுக்கு பெரிய ஃபார்மாலிட்டி. ஒரு நாள்ல நீங்கள் வாங்கிட முடியாது. அது ஐடி கட்டிலேருந்து உங்கள் எதிர்ப்புகள்லேருந்து உங்களுடைய சமூக தேவையிலேருந்து ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ் உண்டு. அடுத்து பயிற்சி பெற கன்னு, அதாவது இந்த துப்பாக்கி சூடு போட்டியில் போடுறாங்கல்ல, அந்த கன்னும் உண்டு. ஆனால் அதில் லென்ஸு மாட்டிட்டாக்க அது பயிற்சி கன்று கிடையாது. எதனால் அப்படி? லென்ஸு மாட்டிட்டு அது வேட்டைக்கு உள்ளது. ஏன்னா லென்ஸை மாட்டிட்டு நீங்க பயிற்சி பெற போறீங்களா? டார்கெட்டை லென்ஸ் மாட்டிட்டு சுட உங்களை அனுமதிப்பாங்களா? அப்படி பார்த்தா எல்லாரும் தான் ஃபர்ஸ்ட் இடம் வந்துருவாங்களே. லென்ஸ் மாட்டிட்டு அது அஃபென்ஸ், லென்ஸ் இல்லைன்னா அது நார்மல். அது அந்த துப்பாக்கி ஆளு செத்துருவான், அதை அடிச்சு ஆளு செத்துருவான். அதுல வந்து பறவைகள்லாம் அடிப்படும். ஈவன்
நல்ல பெரிய அனிமல்ஸே வந்து இந்த சந்து இந்த மாதிரி பகுதிகளில் வந்து அடிபட்டா இறக்கும். ஒரு புல்லட்டே போதும் இல்லையா ஒரு பெரிய மிருகத்தை வீழ்த்துறது? கண்டிப்பா இருந்துரும். அதுவுமே ரொம்ப டேஞ்சர். மிஸ் ஆகி இப்படி மனுஷன் இறந்துருவான். அந்த துப்பாக்கிமே அந்த விளையாட்டுக்கு அந்த காம்படிஷனுக்குள்ள கென்னு சொல்றேன். இதெல்லாம் ரைஃபிள் கிளப்ல போய் மெம்பர் ஆனவங்கள்ட்ட இதெல்லாம் இருக்கும். அவங்களுக்கு அதுக்கான முன்னுரிமை உண்டு, வாங்குவாங்க துப்பாக்கிகள். அதை துப்பாக்கி பற்றி பெரிய லெசனே இருக்குது, சட்டத்துலேயும் இருக்குது, இந்த அனிமல்ஸ் போஸ்ட்மார்ட்டத்துலேயும் இதெல்லாம் இருக்குது. ஒரு அனிமல் எப்படி செத்துருக்குன்னு. ஸோ இதை பொறுத்தவரை அவர் என்ன வெப்பன்ஸ் யூஸ் பண்ணாருங்கிறது முதல்ல பார்க்கணும். எது யூஸ் பண்ணாதாலும் இப்போ கொலை தான். நான் கோழியை தான் சுட்டேன், தவறி மேலே பட்டுச்சுங்கிற கதையெல்லாம் இங்கே கிடையாது. கொலையாகி போச்சு, அவ்வளோதான். கேஸில் என்ன நீங்கள் ட்ரையல் நடத்தி வர்றது, இருட்டு நேரம், எப்படி யார் சுட்டான்னு தெரியலை, நான் சுடலை, அதெல்லாம் ட்ரையல். ஆஃப்டர் ட்ரையலில் தான் இந்த விஷயத்தில் நீங்கள் கன்ஃபர்மேஷன் பண்ண முடியும். பட் இப்போதைக்கு அவர் ஸ்டில் அக்யூஸ்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வேட்டையிலே பார்த்தீங்கன்னா வேட்டைக்கு பெரும்பாலும் மலைப்பகுதிகளில் இது இருக்குது. மறுக்க இயலாத உண்மை இன்னைக்கும் இருக்கு. மறுக்க இயலாத உண்மை சொல்லிட்டுனே. இப்போ ஜவ்வாது மலையெல்லாம் போனீங்கன்னா பட்டசாராயம் இருக்குது, இல்லைன்னா சொல்ல முடியாது. அது போலீஸுக்கு தெரியும். ஆனால் அவங்க என்னென்னா மலைவாழ் மக்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு டாஸ்மார்க் வர முடியாது, அவங்களே பழங்காய்ச்சி அவங்களே வச்சுக்கிறாங்கன்னு தான். சேல் பண்ணுறது கிடையாது, அவங்களுக்குள்ள உறவுக்குள்ள சாப்பிட்டுக்கிறாங்க. அப்படி புழக்கம் வெளியே வராது. அது போலீஸும் போய் அவங்களை பெருசா ரெக்கடா ட்ரீட் பண்ண முடியாதுங்க. அவங்க பழங்குடி மக்கள், ஊர் வாழ்வியல் ஒரு பகுதி, அவங்களோட கல்ச்சர் அது. அவங்கள போய் நீங்க எப்படி டிஸ்டர்ப் பண்ணுவீங்க? அது நீங்க போய் இறங்கியும் பிடிக்கவும் முடியாது அவங்கள. கல்வரான் மலைல இப்போ ரீசெண்டாக கூட சாராயத்தால விட்டு விட்டாங்க. ஹைகோர்ட் ஜட்ஜி சொன்னார், ரொம்ப வருத்தப்பட்டார். அப்படி ஒரு மாவட்டம் இருக்கு, மாவட்டத்தில் இப்படி ஒரு மனிதர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எந்த அரசு உதவிகள் போய் சேரலன்னு சொல்றாங்க. நம்ம ஆம்புலன்ஸ் இல்லை, பாடியில் கம்பு கட்டி தூக்கிட்டு வர்றாங்க. இதெல்லாம் எவ்வளோ வருத்தத்துக்குரிய விஷயம். நீங்கள் என்னங்க நினச்சிட்டு இருக்கீங்கன்னு உயர்நீதிமன்ற நீதியரசர் வருத்தப்பட்டார் சார். ஒரு 3-4 மாதம் முன்னாடி ஒரு சாராய கேஸ் வந்த போது, மறுபடியும் அங்கே சாராயம் இருக்குது என்னது அப்படின்னு சொல்லி. கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட் இந்த கள்ளக்குறிச்சி 2-3 விஷயத்தில் ஃபேமஸ் ஆகி போச்சு. கன்னியாகுமரியில் கள்ளக்குறிச்சி அடிபட்டு பெரிய அளவில் வந்துருச்சு. இப்போ சாராய மரணங்களில் கள்ளக்குறிச்சி அடிபட்டு போச்சு. இப்போ இந்த ஒரு மரணம். இந்த துப்பாக்கி குண்டு சுட்டதில் இந்த மிலிட்ரி ட்ரைனிங் கேம்பஸ் இருக்குல்ல, புதுக்கோட்டையில் நினைக்கிறேன், ஒரு பையன் ஸ்கூல் விட்டு வந்து சாப்பிட்ட பையன் தலையில பட்டுருச்சு. சம்பவ இடத்துல இறந்து போனான். இத்தனைக்கும் ஒரு ஹில்ஸ் தாண்டி வந்துச்சு அது கன்னு. ஒரு துப்பாக்கி இத்தனை மீட்டர் அடிக்குங்கன்னு சொல்றாங்கல்ல, அத்தனை மீட்டர் தாண்டி அடிக்காதுங்கிறது எந்த ப்ரூஃபும் இங்கே கிடையாது. தாண்டியும் அடிக்கும். அத்தனை மீட்டர் அடிக்காம அது கம்மியாகவும் கொண்டு விடுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அது அந்த துப்பாக்கியோட குவாலிட்டி, அதில் இருந்த ஸ்ப்ரிங்கோட பவரு, மற்ற யூசிங் அந்த உள்ளுக்குள்ள உள்ள மிஷினரிங்ஸோட கெப்பாசிட்டியை பொறுத்தது தான். இதுல இன்னொரு சந்தேகம் கூட குறுக்கீடு பண்ணிக்கணும். இப்ப நம்ம இலக்க குறிவைத்து துப்பாக்கி குண்டு ஏவுறோம்னா அதே மாரி தவறா போறதுக்கு வாய்ப்பு உண்டு. நிச்சயமா உண்டு, நிச்சயம், ஏன் இல்லை, டெஃபினட்டா உண்டு. அது இப்படிதான் போய் இந்த இடத்துல தான் அடிக்கலாம் கணக்கு கிடையாது. மேனுஃபேக்சரிங் டிஃபால்ட்னு ஒன்று இருக்குல்ல, எல்லாமே ஆன் பண்ணி தான் வச்சிருக்கீங்க, ஷூட் பண்ணிருக்கீங்க. ரெக்கார்ட் ஆச்சா இல்லையாங்கிறது வீட்டில் போய் நீங்க உங்க சிஸ்டத்தில் போட்டு பார்த்த பிறகு தெரியும். மெக்கானிசம் தானேங்க. மெக்கானிசத்தை எதுவும் கணக்கு பண்ண முடியாது. ஒரு கார் எல்லாம் ஒரே கார் தான். ஒரு கார் 15 மைலேஜ் கொடுக்குது, ஒரு கார் 8 மைலேஜ் கொடுக்குது. என்ன வித்தியாசம்? இல்லை, இது ராணுவ தளவாடங்களுக்கு பொருந்தும். அதே அவ்வளோ டீப்பாக நம்ம போகணும். ராணுவ தளவாடங்களுக்கு அவங்க பயன்படுத்துகிற எக்யூப்மெண்ட்ஸ் வேற, அதோட தயாரிப்பே வேற. நம்ம அதையும் இதையும் கம்பேர் பண்ண வேண்டாம். இது நான் சொல்றது டாய் ரைஃபிள்ஸ் லெவலில் நான் பேசிட்டு இருக்கேன். அதெல்லாம் வேற மாதிரியான எஃபெக்ட். அது நம்ம இலக்கு சரியா இருக்கும், அதுல தான் கண்டிப்பாக இருக்கும். அவ்வளோ டெஸ்ட் இல்லாமல் அவங்க வாங்க மாட்டாங்க. ஒரு மேனுஃபேக்சரிங் அவ்வளோ டெஸ்ட் இல்லாமல் பண்ணி இல்லாமல் வாங்க மாட்டாங்கல்ல. எவ்வளோ பெரிய இறக்குமதி பண்ணுறாங்க, எத்தனை டெஸ்ட்டு கென்னு வந்து கொடுப்பாங்க, எத்தனை டெஸ்ட்டுக்கு வரும். செயல்பாட்டுக்கு வர்றது டெஸ்ட்லேயே பெரிய செலவாகுது நமக்கு. ஒரு கென்னு தினமும் துப்பாக்கி பயிற்சி கொடுக்கணும், பரிசோதனை டெய்லி ஆர்மி மேன் பயிற்சி பெற்றுக்கிட்டே இருப்பாங்க. புல்லட் போயிட்டு தான் இருக்கும், காசு போயிட்டு தான் இருக்கும். அது நம்ம நாட்டை பாதுகாப்பதற்கு உள்ளது, அது இது கம்பாரிசன் கிடையாது. அப்புறம் இந்த வேட்டைக்கு பயன்படுத்துகிற கென்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரிமேட் கென்னு, கண்ட்ரிமேட் பாம் இருக்குது. அது வந்து இந்த பன்னியில் வச்சு படம்படத்தில் வச்சுருவாங்க. பண்ணியோ வேற எதாவது கடிச்சோன்னு வாய் செதுறி செத்துப்போம். அப்பா, மாடு அடிப்பட்டு செத்துருக்கு. இந்த ஊர்களில் மாடு இருக்குல்ல, அதுவே பணமரத்தை கடிச்சிடும், டம்முன்னு வாய் அடிச்சிடும். மனிதர்கள் மனம் குன்றியவர்கள் அந்த கையில் அந்த பணம்பழத்தை எடுத்து வெடிச்சு கை செதறி, இதெல்லாம் நடந்திருக்கு. கரண்ட் சாக்கு வைப்பாங்க அது மாதிரி. இன்னைக்கு இருக்கு இல்லையா? இன்னைக்கு இருக்கக்கூடாது, இருக்குது. இப்படி பண்ணி வர லைன் இருக்குல்ல, அந்த லைனில் வந்து மேலேருந்து பேஸ் எடுத்து அது நைஸ் கம்பி அடித்து அதை கரண்ட் வச்சிருது. அதில் பண்ணி வந்து துப்பு துப்புன்னு 3 நாள் பண்ணி இறந்து போடும். அது செய்கிறாங்க. அதுலேயும் ஆபத்து ஏற்பட்டிருக்கு. மனிதர்கள் இரவு வேட்டைக்கு போவாங்கல்ல, அது எதுக்காக அப்படின்னு தெரியும். அவங்க மாட்டுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதில் மாட்டியும் இருக்கிறார்கள். பெரும்பாலும் கூலிகள், விவசாய கூலிகள் பெரும்பாலும் அடிபடுறாங்க இல்லையா? அந்த மாதிரி. ஆமாம், நிறைய பேர் இரவு வேலைக்கு போகிறவங்க, திடீர்னு குறுக்க வந்து வர்றவங்க, இயற்கை ஆர்வலர்கள், சும்மா நிலவை பார்த்து வேலைக்கு பார்த்துட்டு பராக்கு பார்த்துட்டு போகிறது,
இவங்களும் அதில் அடிபடுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குல்ல. ஏன் வாய்ப்புகள் இல்லை? நிறைய சம்பவங்கள் அடுக்கிக்கிட்டே போகலாம். கரண்ட் சாக்கு வச்ச விஷயத்தில் நிறைய மனநோயாளிகள் இறந்துருக்குறாங்க அதில். ஸோ வேட்டைங்கிறது ஒருத்தாங்க நம்ம நாட்டில் தடை செய்யப்பட்டது. நான் கூட நண்பர்கள்ட்ட எல்லாம் கேட்டேன், ஏன் வேட்டையை வந்து காட்டில் உள்ள வைல்டு அனிமலை வந்து ஏன் அடிக்கக்கூடாது அப்படின்னு கேட்டார் என்கிட்ட. எதுக்காக வேண்டினா அது நமக்கானது இல்லை. அது சிங்கம் புலி சாப்பிட்றதுக்கு, சிறுத்தை சாப்பிட்றதுக்கு. நம்ம சாப்பிட்டோம்னா அப்புறம் அது என்ன ஆகுறது? அது பட்டி கிடந்து செத்து போயிடும். சிங்கம் புலி அதிகரிச்சுது, நாங்கள் மிருகம் இல்லைன்னா மனிதனை வந்து வேட்டையாடும், இப்போ ஊருக்குள்ளே வந்துடும் அது. அதே மாதிரி சிங்கம் புலி இல்லைன்னா மான்கள்லாம் அதிகரித்து வனத்தையே அப்படியே தின்னு ஒழிச்சிடும். சைக்கிளே உடஞ்சிரும். அதனால தான் அது ஒன்று கனெக்டிங்கில் உள்ளது. ஆஸ்திரேலியாவில் ஒரு கொரோனாவுக்கு முன்னாடி 2018 or 17 ஹெலிகாப்டர்லேருந்து ரேண்டமாக ஒட்டகத்தை சுட்டு கொண்டாங்க. நான் கூட அதுக்கு வீடியோ போட்டிருந்தேன். என்னங்க ரேண்டமாக சுட்டா எப்படி? பிடிச்சி ப்ராப்பராக வெட்டி சமைச்சு சாப்பிடுது, ரேண்டமாக சுட்டா எப்படின்னு. அப்புறம் அதை பற்றி ஒரு பெரிய சென்னாய் இந்த நாட்டுடைய அனிமலாக இருந்திருக்கு, அது அதிகமாகிட்டுன்னு சொல்லி வேட்டையாட சொல்லியிருக்காங்க அந்த கவர்மெண்ட்டை. அப்போ இங்கேருந்து பாலைவனத்துலேருந்து அங்கே உள்ள விவசாய வேலைகளுக்காக அங்கே கப்பலில் போயிருக்கு ஒட்டகம். ஓகே, சென்னாய் வந்து இறந்து போனோன்னே ஒட்டகம் வந்து அதிகரிச்சிட்டு, ஒட்டகம் வந்து அங்கே உள்ள புல் எல்லாத்தையும் சாப்பிட்டு அந்த நாட்டுடைய வளத்தையே இதாகிடுச்சு, அதாவது வறட்சி ஆகிட்டு. பாருங்க, ஒரு உணவு சைக்கிளில் ஒன்று கட்டானது. சென்னாய் அப்புறம் அரசாங்கம் வேட்டையாடக்கூடாது, வேட்டையாடின அஃபென்ஸ்ட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஒட்டகத்தை வேறு வழியில் ஒட்டகத்தை கொண்டு தான் ஆகணும், ஒரு புல்லு கூட இல்லாமல் சாப்பிடுது இது அப்படின்னா. ஒன்று இங்கே கட்டானா கூட இன்னொன்று இருக்காது. கழுகு பற்றி படிச்சிங்களா? எங்கேயாவது கழுகு இருக்கா? ஏன் இல்லை கழுகு? கழுகு எங்கே போச்சு? அதோட சாப்பாடு எலியை ரேட்கிலர் வச்சு நம்ம கொண்டுட்டோம். அதோடைய உணவு எலி, அதை பிடிச்சி சாப்பிட்டு போயிடும். நம்ம விவசாய பயிர்கொலைக்கு வைக்கிற விஷத்தில் எலி செத்து போச்சு. எலி செத்து போனோன்னே கழுகு போச்சு. பாம்பு இல்லை இருக்கு, பாம்பு அது எப்படி உங்கள் வீட்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சிது? எலி இல்லை, எலியில் வீட்டுக்கு வந்துருச்சு. பூனை வந்து காட்டு பூனைன்னு ஒன்று இருந்துச்சு, ஒரு வெரைட்டி. இப்போ வெரைட்டியே இல்லை. அது வீட்டுக்குள்ளே சும்மா ஏஏ மியூசிக் போட்டுட்ருக்கான், டபுள்யூ மியூசிக். அந்த காட்டு பூனைங்கிற வெரைட்டியே இல்லை. நரின்னு ஒரு இனம் அழிஞ்சு போச்சு. எங்கள் ஊரில் அவ்வளோ நரி இருந்தது, நீ நரியே இல்லை. ஏதோ ஒரு உணவு சுழற்சியில் ஏதோ ஒன்று நம்ம எடுத்து சாப்பிட்டோம். ஒரு சங்கிலி அறுபட்டாலே இது நடந்து முடிஞ்சு போயிடும். மனிதன் எல்லாத்தையும் வளைச்சி திங்கிறதுனால தான் இந்த மனிதங்கிற உயிரினம் இருந்துக்கிட்டே இருக்கு. இவன் அனைத்து உண்ணி எல்லாத்தையும் தின்பாங்க. நான் சொன்னல, இப்போ எல்லாத்தையும் மனிதன் ஆக்கி தின்பா, அனைத்து உண்ணி மனிதன். அதனால தான் மனிதன் இருந்துக்கிட்டே இருக்கான். இயற்கையோட சங்கிலியை ஒன்று கட் பண்ண ஏதோ ஒரு பெரிய பாதிப்புகள் நம்ம அடைஞ்சிக்கிட்டே தான் வருவோம். என்னைக்கா இந்த சட்டவிரோத வேட்டைகள், அது கோழி சுட போனாலும் சரி, பன்னி சுட போனாலும் சரி, மான் சுட போனாலும் சரி, எது சுட போனாலுமே சட்டவிரோதம் தான். அது ஃபாரஸ்ட்டாக டிசைட் பண்ணி ஒரு புலி தொடர்ந்து மனிதன் அடிக்க ஆரம்பிச்சிட்டுனா அவங்களே ஜீவோ போட்டு சுடுவாங்க. கவர்மெண்ட் ஒப்புதலோட இனிமே அந்த புளியை வைக்கக்கூடாது. ஏன்னா மனிதனை அடிச்சு ஈஸியாக சாப்பிட்ரும் புலி. ஒரு மாடுனா விரட்டி போய் சாப்பிட்ணும். அதோட இவன் சும்மா கிடக்கிற தொக்க ஒரு அரை சாப்பிட்றோம். அப்போ ஒரு மனிதனை அடிச்சிட்டுனா அதை கண்டிப்பாக ஃபயர் பண்ணுவாங்க. அது சட்ட ரீதியான ஃபயரிங் மட்டும் தான் இங்கே சரியாக ஒழிய, மற்றபடி நம்மளா கென்னு வச்சுக்கிட்டு சுடுறது தப்பு. அதுமாதிரி உங்கள் தனி மனித ரைஃபிள் வச்சுருக்கீங்களா, அந்த ரைஃபிள் எடுத்து வேட்டையாடினா தப்பு. இப்போ தனி மனித பாதுகாப்பு அதுலேயும் செத்துருவாங்க, அடி பிஞ்சு போயிடும் ஆள். சாதா விஷயம் கிடையாது. 9mm பிஸ்டல் அதெல்லாம் சொல்கிறேன். அதுவுமே நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணுறது வந்து அனிமல்ஸ் அட்டாக் பண்ணக்கூடாது, அதுவும் தப்பு தான். அதுவே ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி. உங்களை கொல்ல வர்றாங்கன்னா கன்னை தூக்கி அடுத்த அடுப்புலேயே ஃபயர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை கொல்ல தான் வந்தாங்கிறத நீங்கள் கோர்ட்டில் ப்ரூவ் பண்ணணும். அதுவும் எடுத்த அடுப்பில் எல்லாரையும் சுற்றவும் முடியாது. என்னங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, எளிய மனிதர்கள் வைத்திருக்க விஷயமே கிடையாது. அதனால் இந்த வழக்குக்கு சட்டப்படி என்ன தீர்வோ நீதி விசாரணையில் முடிவெடுப்போம். நன்றி. தொடர்ந்து பயணிக்கலாம். நன்றி.